ஹே இரு மனோகர். இந்த வீட்டுக்குள்ளே போகும்போது முன்ன பெண்ணா பார்த்தாண்ட போகணும். இந்த வீட்டில் இருக்கவங்களாம் சீரில்லாதவங்க. மாமா வரதுன்னு முடிவு பண்ணதே தப்பு. வந்து தொலைச்சாச்சு. வாங்க என்னதான் பேசுறாங்கன்னு பார்ப்போம். மெதுவாக போடா, பயமாக இருக்குது. பார்த்து போ. வணக்கம் மாமா. என்ன எங்கே வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான் தம்பி. என்ன எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான். இல்லை மனோகர், வாயில் வைக்க புள்ள வச்சு திரிச்சிருக்கு. வந்த விஷயம் என்னன்னு சொல்கிறா. வயசுல பெரியவர் நீங்களே சொல்லுங்க மாமா. சரி, எல்லாம் நல்ல விஷயம்தான் தம்பி. உங்கள் குழந்தை ஆனந்தியை நிச்சயம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சிங்கப்பூர்லேருந்து இன்றைக்கி வர்றாங்க. வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளையாச்சு, கண்டிப்பாக வரணும்னு எங்கள் அக்கா சொல்லி அனுப்பிச்சுது. கொஞ்சம் கிளம்பி வர்றீங்களா? ஓஹோ, நீங்கள் கூப்பிட்டா நான் உடனே உங்கள் கூட வந்துடணுமா? மாப்பிள்ளையை மதிக்காத உங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தா என்ன, காரியம் நடந்தா என்ன? நான் வர மாட்டேன். ஐ டோன்ட் கேர். அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி, நீங்கள் கண்டிப்பாக வரணும். அவங்க அனுப்பி வைப்பாங்க, நான் உடனே வந்துடணுமா? நான் என்ன சொடகு போட்டால் ஓடி வர நாய்க்குட்டியா? ஏன் உங்களை பற்றி நீங்களே என்னது? இல்லை, உங்களை பற்றி நீங்களே ஏன் குறைச்சாட போகிறீங்கன்னு சொல்ல வந்தேன். இதெல்லாம் வேணாம் தம்பி. வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை வேற. நீங்கள் வரலன்னு நிச்சயதாரத்துக்கு என்ன மரியாதை? உங்கள் காலில் வேணால் விழுகிறோம். கொஞ்சம் வந்து தலையை காமிச்சுன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும். நீ ஏன் என் காலில் விழணும்? புருஷனே வேண்டாம், நான் ஒரு பெரிய புண்ணாக்குன்னு வீம்பில் உட்காந்துருக்கல, அவ்வளோ வந்து விழ சொல்லு. புருஷனோட அருமையும் மரியாதையும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தான் எனக்கு தெரியும். பாஸ்கரா, நானும் அப்பையிலேருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. நீ பேசுறது சரியில்லை. நான் பேசுறது சரிதான், உங்களுக்கு தான் தப்பா தெரியுது. அது இல்லடா, உனக்கும் அபிக்கும் இருக்கிறது புருஷன் பொண்டாட்டி சண்டை. அது எப்ப வேணா தீந்துரும். ஆனா நடக்க போறது ஒரு நல்ல காரியம். அதை கெடுக்கிற மாதிரி நீ நடந்துக்க கூடாது. ஒரு நல்ல காரியத்துக்கு நீ ஒத்துழைக்காட்டி அதனால உனக்கு கெட்ட பேர் மட்டும் இல்லடா, மகா பாவண்டா. புரிஞ்சுக்க. போயிட்டு வா. அப்பா, உங்களை மாதிரி உபதேசத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு என்னால் அலைய முடியாது. எனக்கு மான ரோஷம் இருக்கு. இப்போ உங்களுக்கு நான் தேவைப்படுறேன், அதான் கூப்பிட வந்திருக்காங்க. அதனால நான் பல்ல கட்டிட்டு போயிடணுமா? நான் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்னு பாத்துறேன். பாரு பாரு, அங்கிட்டு திரும்பி சிரிக்கிறத. இந்த மாதிரி அரை டிக்கெட் பயணம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லி அனுப்பி கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு நீங்க வேற வக்காலத்தா? டேய், என்னடா பல்ல காட்டுற? தும்முறா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. இப்போ எதுக்கு மனோகர் மேலே பாயிறீங்க? ஏதோ அவங்க சொல்லி விட்டாங்க, நாங்கள் வந்தோம். நீங்கள் எவ்வளோ கோமா பேசினாலும் விசேஷத்துக்கு வந்துடுவீங்கன்னு என் உள்மனை சொல்லுது. பாடம் மனோகர், இதுக்கு மேலே அவங்க பாடு. வா வரோங்க. வரங்க. ஐயோ, டேய் என்னடா கடந்து கெச்சுவாங்கன்னு பார்த்தா போறாங்க. ஆமா, நீ ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருந்த, அதான் பொறுமை இல்லாம கிளம்பிட்டாங்க. இங்க பாருங்க, கல்யாண பொண்ணு வெளியில வரும்போது எல்லாரும் நல்லா ஜோரா கை தட்டணும். ஓகே? அசதி போடுவோம். என்ன ஓகே? ஓகே. டன் டன். வெல்கம் ஆனந்தி, வெல்கம். இன்னைக்கு நீதான் ஸ்டார் அட்ராக்ஷன். சும்மா சொல்லக்கூடாது, அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்க. சம்மருக்காக ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து இறக்கின தர்பூசணி மாதிரி. என்ன ஆனந்தி போய் தர்பூசணி அப்படி இப்படின்னு பழத்து பேர் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்புறம் வேற எப்படி சொல்றது? இந்த கெட்டப்ல வேற எப்படி இருக்காங்க நீங்களே சொல்லுங்க. அதாவது இந்த புளி போட்டு விளக்குன பித்தளை குத்து விளக்கு மாதிரி சும்மா பல பல பலன் இருக்கு. என்ன செய்ய, நான் தான் தப்பு பண்ணிட்டேனே. என்ன தப்பு பண்ணிட்டீங்க? பள்ளிக்கூடத்தில் படிக்கிறத பாதியில் நிப்பாட்டி விட்டேன். ஒழுக்கமா படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு ஆனந்தி நானும் கல்யாணம் பண்ணியிருப்பேன். இப்ப பாரு, எவனோ ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு கடத்திட்டு போறான். கவலைப்படாதீங்க மாமா. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? ஆனந்தி இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது. பரவாயில்ல மாமா, முதியோர் கல்வியில சேர்ந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் முடிச்சிருங்க. உங்களை நான் கட்டிக்கிறேன். இந்த வயசுக்கு அப்புறம் என்னத்தை படிச்சு கிழிக்க போறேன் நானு. ராஜேந்திரன், நீங்க ஏன் கண்டவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சும்மா விளையாடாதீங்க. நான் எனக்கு விளையாடுறது, நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க கலர் என்ன? ஐயோ, அந்த சிரிப்பு என்ன? அந்த பார்வை என்ன? அந்த பாடி லாங்குவேஜ் என்ன?
உஷாக்கா எல்லாத்துக்கும் மேல ராஜேந்திரன் அந்த ஆண்மை கலந்த நடை இருக்கே அது சூப்பர். இது எல்லாமே என்ன அப்படியே அசத்திடுச்சு. சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அடியாத்தி நம்மளை ஆள விடுமா? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னால தாக்கு பிடிக்க முடியாது. எங்க ஊர்ல எனக்குன்னு ஆள் இருக்காக்கு. இப்ப நிச்சயதார்த்தம் ஆனந்திக்கு. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களே. சரி சரி ஆனந்தி, யூ லுக்கிங் சோ குட். இப்போ மட்டும் அந்த சிங்கப்பூர் பார்ட்டி உன்னை பார்த்தாரு டோட்டலா ஃபிளாட் ஆயிடுவாரு. போ உஷா. என்னக்கா? இத போட்டுக்கோ. இப்பதான் அழகா இருக்கேன். சூப்பரா இருக்குது உனக்கு. தேங்க்யூக்கா. ஆனந்தி அக்கா, உனக்கும் எனக்கும் இருக்கிற சண்டையெல்லாம் தாண்டி என்னோட கருத்தை சொல்றேன். நீ கொஞ்சம் அழகாத்தான் இருக்க. படி. ஆனந்தி, நீ என்ன கல்யாணம் பண்ணலினாலும் பரவாயில்ல. நீ கல்யாணம் முடிஞ்சு சிங்கப்பூர் போகும்போது என்னையும் கூடயே கூட்டு போயிரு. நாங்கள் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு சைனாக்கார பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் கலருக்கு மஞ்சள் கலரில் ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணா எவ்வளோ பொருத்தமாக இருக்கும். ஹைவேஸ் ரோட்ல இருக்கிற நேம் போர்டு மாதிரி இருக்கும். என்னது எல்லாரும் இப்படி பொறுப்பு இல்லாம சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யாராவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்போ வராங்கன்னு கேட்டீங்களா? ஆஹா, மனோகருக்கு பொறுப்பு வந்துருச்சு. ஆமாமா, மனோகருக்கு பொறுப்பு வந்துருச்சு. ஹலோ சித்தி, நான் அபி பேசுறேன். சொல்லு அபி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே எப்போ வருவாங்க? நாங்களே இங்க ரெடியா இருக்கோம். இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாங்கம்மா. நான் இங்க ரெடியா தான் இருக்கேன். அவர் வந்ததும் நாங்க அங்க வரோம். சரி வச்சுட்டுமா? சரி சித்தி, ஓகே. என்னவா? இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாங்களா? வாங்க உள்ள வாங்க. என்னங்க? சாரதா, என்ன மாசம் மாசம் உட்காந்துட்டு இருக்க? ஒரு ஜமக்கால விரிக்க கூடாது? வாங்க ஒரு நிமிஷம். அதை எடு. ஜமக்கால எடுத்துட்டு வா போ. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. எங்க இவங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? உள்ள வா சொல்றேன். ஒரு நிமிஷம். உட்காருங்க. எங்க இவங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னடி பைத்திய காத்திரமா கேக்குற? எல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு தான். இத முதல்லயே சொல்லி தொலைக்க கூடாதா? எதை? நிச்சயதார்த்தத்தை இங்கதான் வச்சு நடத்த போறோங்கிறத. அக்கா என்னடானா அங்கதான் நிச்சயதார்த்தம் நினைச்சுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதாங்க. அந்த வீட்டை விட நம்ம வீட்டுல வசதி ஜாஸ்தி. எந்த இடைஞ்சலும் இல்லாம நல்லபடியா நடக்கும். இருங்க, அக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்பதானே எல்லாரும் டாக்ஸி பிடிச்சு கிளம்பி வர முடியும். இருங்க. ஏய், இப்ப அவங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? என்னங்க நீங்க பேசுறீங்க? அவங்க எப்படி கிளம்பி வருவாங்க? அவங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சொல்றீங்க? அவங்க வராம எப்படிங்க நிச்சயதார்த்தம்? ஏய், நான் சொல்றது கவனமா கேளு. இங்க நடக்க போற நிச்சயதார்த்தம் ஆனந்திக்கு இல்ல, நம்ம பொண்ணு சுமதிக்கும் அந்த சிங்கப்பூர் மாப்பிளைக்கும் தான். புரியுதா? என்ன சொல்றீங்க? ஏய், ஒழுங்கு மரியாதையா எதுவும் டிராமா பண்ணாம நடக்க வேண்டியது கவனி. போ. அட பாவி மனுஷா, இது எவ்வளவு பெரிய துரோகம். இதுக்கு எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஏய், இத பார். வந்தவங்க முன்னாடி சத்தம் போடுற வேலையில வச்சுக்காத. அதனால எதுவும் மாறப்போறது இல்ல. அவங்க முன்னாடி சத்தம் போட்டா நம்ம குடும்ப மானம் தான் போகும். போனா போகட்டுமே. ஏய், மரியாதையா நான் சொல்றத கேளு. அவங்க நமக்கு சம்பந்தியாக போறவங்க. அவங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கணும். இவங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? எழுந்திருச்சு முதல்ல அவங்கள வெளியில போக சொல்லுங்க. ஆனந்த் ஏதா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க கேட்டு வந்தாங்க. இப்ப எப்படி புத்தி மாறிச்சு? இந்த வீட்டு வசதியை பார்த்து பல்ட்டி அடிச்சிட்டாங்களா? நீங்க நடுவுல என்ன சூழ்ச்சி பண்ணீங்களோ? ஏய் ஏய், இதெல்லாம் விளாவாரியா சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லடி. எல்லாம் பேசி முடிச்சு அவங்களும் சம்மதிச்சு நிச்சயம் மன்றத்துக்கு நடுவிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பிரச்சனை பண்ணாதே. இத பாருங்க, இந்த ஆளுங்க உங்களை விட மோசமான பச்சு வந்தீங்கன்னு தெரியுது.
இவங்க சரியில்லைங்க. இவங்க சகவாசமே நமக்கு வேண்டாம். முதல்ல வெளியில போ சொல்லுங்க. பாவங்க ஆனந்தி. ஏய், நமக்கு ஒரு பொண்ணு இருக்கிறப்ப இப்படிப்பட்ட நல்ல இடத்த ஆனந்திக்கு பேசி முடிக்க நான் ஒன்னும் ஈனாவானா கிடையாதுரே. அவங்க தகுதிக்கு இது ரொம்ப அதிகம். அட பாவி மனுஷா. இத பாரு, அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பையனை பார்த்து நானே ஆனந்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். இல்ல, எங்களை நல்லா ஏமாத்திட்டீங்க. ஐயோ பாவம் அக்கா, அவங்க மனசு என்ன பாடுபடும் தெரியலையே. ஏய், வேண்டாங்க, வேண்டாம். ஒருத்தர் வயிறு எரிஞ்சு நம்ம பொண்ணு நல்லா இருக்க முடியாது. இதெல்லாம் வேண்டாங்க, விட்டுருங்க ப்ளீஸ். வேண்டாங்க. ஏய், புத்தி இல்லாம பேசாதடி. நான் எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணை நினைச்சு பாரு, அவளுக்கு அமைய போற நல்ல வாழ்க்கையை நினைச்சு பாரு. காசு பணம் அலையறீங்களே. பின்ன உன் பொண்ணு ஒரு பிச்சைக்காரனை கட்டி வைப்பியா? இது துரோகங்க. என் பொண்ணு ஒரு காலருக்கு சம்மதிக்க மாட்டா. அவ ஒண்ணும் உங்களை மாதிரி காசு பணம் அலையறவ கிடையாது. ஓஹோ, அடி பைத்தியக்காரி. பாரு என் பொண்ண எப்படி அலங்காரம் பண்ணிட்டு ஜோரா வந்து நிக்கிற பாருமா. உங்க அம்மா என்னமா சொல்றா, நம்ம பண்றது துரோகமா கூடாதா, அது இது நம்ம வளர்றா. நீயே என்னன்னு கேளு. என்னம்மா, எனக்கு ஒரு நல்ல புருஷன் அமையறதும் நான் சிங்கப்பூர்ல போய் வாழறதும் உனக்கு பிடிக்கலையா? நீயா சுமத்தி இப்படி சொல்ற? ஆனந்திக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த உறுத்தல் இல்லாம உன்னால வாழ முடியுமா? அவ வயிற்றுச்சல் உன்னை நல்லா இருக்க விடுமா? ஏமா, உனக்கு என்ன விட ஆனந்தி தான் முக்கியமா? ஏன் சந்தோஷம் பெருசு இல்லையா? நான் நீ பெத்த மகமா? நீயா போடி. நீ என் மகளே கிடையாது. இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. உன் அப்பம் பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறது யாருக்குமே நல்லது இல்லடி. போமா. போறேன்டி. இந்த துரோகத்துக்கு நான் தொட போகவே மாட்டேன். இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் இப்பவே போறேன். நில்லு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த நிச்சயதார்த்தம் நடந்தாகணும். மரியாதையா இவளை கூட்டிட்டு வா, இல்ல தொலைச்சிருவேன். சாரி, ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டேனோ? பொண்ணை வர சொல்லுங்க. சாரதா, சுமதியை கூட்டிட்டு வா. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. உட்கார். என்ன பொண்ணை பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்போ தட்டை மாத்திக்கலாமா?
வா சாரதா. சித்தி வந்துட்டாங்க வா. என்ன இவ்வளவு லேட் பண்ணிட்ட? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? நல்ல வேளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் வரல. அவங்க வரமாட்டாங்கக்கா. என்ன சொல்ற? அபி, உன் சித்தப்பா நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டாருமா. ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அபி, நிச்சயதார்த்தம்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு.